பேர் ராஜா, மவுண்ட் ரோட்லேருந்து வந்திருக்கோம். அதிகார மையங்களில் அமைவதன் மூலம் ஜாதிகளை ஒழித்துவிட முடியுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் பெறுவதன் மூலமாக இந்த சாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுமா என்பது நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி. முதலாவதாக அந்த பதவிகளுக்கு அவர் வர வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல கல்வியை எப்படி திட்டமிட்டு மறுத்தார்களோ அதே போல அதிகாரங்களையும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுத்தார்கள். ஏனென்றால் முடிவெடுக்கும் மையத்திற்கு நிலைக்கு அவர்கள் வந்துவிடக்கூடாது. டிசிஷன் மேக்கிங் பவர் அது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது. ஆகவேதான் இனங்களை பிரித்து இவன் ஓத, இவன் வியாபாரம் புரிய, இவன் ஆட்சி புரிய என்று வகுத்ததனுடைய காரணமே அதான். அங்கங்கே எழுதுகோ, நீ வியாபாரம் தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது, அவன் படிக்கணும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது என்று திட்டமிட்டு வகுத்ததே. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் பெற்றவர்களாக ஆகிவிட்டால் நம்மையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் இவன். ஆகவே இவனுக்கு பதவி கொடுக்கக்கூடாது என்பது அந்த ஆதிக்க சக்திகளுடைய திட்டமாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு நாட்டில் ஜனநாயகம் வந்துவிட்டது, அப்படியெல்லாம் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. இடஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு விட்டன, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டன, எம்எல்ஏக்கள் ஆகிவிட்டார்கள், எம்பிக்கள் ஆகிவிட்டார்கள். இப்போ இங்கே இப்போ என்ன நடக்கிறது, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது பல இடங்களில் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தாலும் அவர்களை செயல்பட விடுவதில்லை. நான் ஏற்கனவே என்னுடைய தலைமை உரையிலே சொன்னேன், மேலவளவு கிராமத்தில் என்ன நடந்தது என்று. அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் இறந்தவர்களை பற்றிய பறையறிவிப்பை தலைவர் தான் செய்ய வேண்டும். அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர் பஞ்சாயத்து போர்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் வழக்கமாக தலித்துகள் என்ன செய்வார்கள், இறந்தவர்களை பறையறிவித்து ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். அது அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. வேற எந்த சாதிகாரமும் செய்ய மாட்டாங்க. இவர் தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறோம், நீ தான் ஏன் செய்யணும் அப்படின்னு அவரை பார்த்து அவரை வெட்டி கொண்டார்கள். பேரளவுக்கு அந்த பஞ்சாயத்து போர்டில் உட்கார்ந்துருப்பார், அவருக்கு எந்த ஃபைலும் போகாது. அந்த பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்கிற ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன் கூட இவருக்கு மரியாதை கொடுப்பதில்லை. ஆக இப்படியெல்லாம் கேவலப்படுத்தியது பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம், இவையெல்லாம் என்ன நடந்தது என்பதை நீங்கள் பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள். ஆக இவையெல்லாம் அதிகார மையத்திற்கு உங்களை நாங்கள் வரவிட மாட்டோம், வந்தாலும் உங்களை செயல்பட விட மாட்டோம். சரி, எம்எல்ஏக்களானார்கள், எம்பிக்களானார்கள், என்ன செய்ய முடிந்தது அவர்களால்? பெரிய அளவிலே தங்களுடைய கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி அவர்களால் எதுவும் ஒன்று செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பதவி பெற வேண்டும், ஓரளவுக்கு அது உதவும். கொடுமைக்குள்ளான மக்களை பாதுகாப்பதற்காக அரசியல் ரீதியான போராட்டங்களை நடத்துவதற்கு அது உதவும், அரசாங்கத்தை நெருக்குவதற்கு அது உதவும். இது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பதவி என்பது நிச்சயமாக உதவும். ஆனால் முழுமையாக சாதியை ஒழிக்குமா? அம்பேத்கர் பதில் சொல்கிறார், பொலிட்டிக்கல் பவர் cannot be panacea for the ills of depressed classes. Their salvation lies in social elevation. அவர் சொல்கிறார், அதிகாரம் என்பது இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நோய்களுக்கு அருமருந்து அல்ல. அதிகாரம் பெறுவது என்பதன் மூலமாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள நோய்களை இட் இஸ் நாட் எ பெனிஷியா என்று சொல்கிறார். ஆக அவருடைய உயர்வு எங்கே இருக்கிறது? சமூக அந்தஸ்தில் அவர்கள் உயர்வதில் தான் அவருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அடங்கி இருக்கிறது. ஆக சோசியல் எலிவேஷன், சமூகத்திலே உயர்வு பெற வேண்டும். பதவிகளை பெற்ற பிறகும் இந்த உயர் சாதிக்கால் அவர்களை மதிக்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? ஆகவே மீண்டும் அடிப்படை கேள்விக்கு போகிறோம். மக்கள் மத்தியில் இந்த ஆணவ மனப்பான்மை, இந்த கர்வம், இந்த இவையெல்லாம் ஒளிந்து எல்லா மக்களையும் சமமாக பார்க்கிற ஒரு நிலையோடு இதுவும் சேர்ந்தால் பிரச்சனைகளுக்கு அது உதவும்.